அனைத்து விதமான கடல் உணவுகளையும் நம்பிக்கையுடன் பெற்றுக்கொள்வதற்கு நாடுங்கள் லவ்லி ஓசான். சகல விதமான மீன்களும் வெட்டி தரப்படும் உடனுக்குடன். அவ பொஞ்சாதி இந்த கதையெல்லாம் பிடிக்காது. அவ தான் தான் வெட்டி புடுங்கினான் மாதிரி தான் இங்கே ஏதோ பிரான்ஸுக்கு வந்து தான் தான் எல்லாம் பிரான்ஸ்ல முழுக்க படிச்ச மாதிரி எல்லாம் அந்த கதை போகுது. அந்த வீட்டுல ஒரு வில்லு வந்து பார்த்தா நீங்களே அதான் இப்ப அவதான் அதுக்குரிய ஆக்கள். அடி அவங்க போய் மேரியில ஏதோ கேட்டு தானே இப்ப இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு. உனக்கு தெரியாது. நான் கடிதம் கொண்டு இல்லை வாய்ச்சிட்டு வந்து விட்டீங்களே. அது நாங்களாமே கட்ட வேணும். நாங்கள் கட்டாம அவங்கள கட்ட போறாள். அவள கதையும் வாழும். எத்தனை பேரை போல சனமில்ல என்னென்ன மாதிரி நான் ஒன்றும் ஒரு புடு வேற ஒன்றும் துப்புரவில்லை ஒன்றும் இல்லை என்ன ஒரு எண்ணல் இல்லை ஒன்றும் இல்லை இருத்தி வச்சிருக்கிறோம். அதுகளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னத்துக்கு எங்களை வீட்டுக்கு முடியும் இப்படி வந்தது பிரச்சனை உனக்கு விளங்காவில்லா நாங்கள் ஒன்றும் செய்யலாம். இப்போ வந்து என்னென்னு கேட்டால் இந்த எங்களை வீட்டில் இருக்கிற அவங்கெல்லாம் போய் சொல்லி இருக்கிறாங்க. சொல்லாமல் அவளுக்கு தெரியும். அதுதானே அவளுக்கு முன்ன கூப்பிட்டவங்க கூப்பிடுவாங்க. 30,000 கட்டையில உங்களால் கட்டையிலுமே ஒரு வீட்டுக்கு 30 ஒரு வீட்டுக்கு 20,000 அப்ப 50,000 ரூபாய் என்ன கட்டுறது? ஒற்றை வீடு காணுமுண்டு இல்ல 2 வீடு வேணும்னு ஆடி நீங்கள் கூத்து ஆடிக்கணும். நீங்கள் அது குடுக்கணும் தமிழ் ஆக்களுக்கு போய் அதுக்கு அவங்க மாதம் மாதம் துளியா காசு ரேக வேண்டி எண்ணி போட்டு வச்சுட்டு சொல்லுவா இப்படி ஒரு தங்கமான ஆக்களை நீங்கள் பிடிச்சிருக்கீங்க மாதம் மாதம் உங்களெல்லாம் ஒழுங்கா வாடதாரங்கள் முந்தி இருந்தவங்க தந்தவங்களோடு கேட்டீங்க. இப்ப பிரச்சனை வந்தோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏன் கொடுத்தாங்க. இங்க வா எங்கட வீடுகளை தமிழாக்களுக்கு கொடுக்காம பின்ன குறைஞ்சிக்காரனுக்கு கொடுக்குறாங்க. குறைஞ்சிக்காரர் கொடுத்தா என்ன அவங்கள ஒழுங்கான அவங்க எல்லாம் இருக்கிறாங்க கொடுத்துருக்கலாம். நீங்கள் செய்த வேலை விளக்கம் எல்லாம் நிக்கிறானு எங்கட இந்த வீட்டுல குறைஞ்சிக்காரன் இருப்பானு அவன் வந்து சுவர்ல தண்ணி ஒழுகுதோ அங்க ஒழுகுது பைப் சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை டாய்லெட் இது சரியில்லை குவட் மாத்த இல்லை அது மாத்தல இது மாத்தல எவ்வளவு சும்மா அவன் அவன் ஏன் எங்களுக்கு அடிக்காம அவனுக்கு அடிச்சவன் யாருக்கு அங்க பொலிசுக்குத்தான் போய் அவங்க என்னன்னு கேட்டா தண்ணி கீழே போட்டுது. தண்ணி கீழே போன உடனே பக்கத்து வீட்டுக்காரன் வந்து அடிச்சு போட்டார் பொம்பியஸ் வந்த உடனே அவன் வந்து பொலிசுக்கு அடிச்சுட்டான். பொலிசு வந்த உடனே நான் கேட்டிருக்கிறான் இந்த வீட்டுக்காரன் முதலாளி யாருண்டு இவன் என்ன செய்திருக்கிறான் கேட்டால் எங்கட மற்ற வீட்டுல இருக்கிற பொடிகள் இருக்கല്ലോ அங்கதான் நான் இருக்கிறதாக மட்டும் அங்க குடிக்கணும் காட்டி விட்டான். எனக்கு நம்பர்ல ஒரு அந்த பேர் இல்லாம நம்பர்ல வந்தது டெலிபோன் உண்டு. நான் அதை எடுக்க இல்லை எனக்கு தெரியாது இவங்கட நம்பர். நீ சும்மா டெலிபோன் நீ ஒழுங்கா நீ டெலிபோன் எடுத்திருந்தா இந்த பிரச்சனை நீ டெலிபோனை கொண்டு தெரிஞ்சு நான் அங்க போறேன் இங்க போறேன் அதை பிடிக்கிறேன் இதை பிடிக்கிறான்னு தெரிஞ்ச வீட்டு பிரச்சனை பண்ணி சாப்பாடுக்கு சாமான் பண்ணி தெரியுறேன். அதுதான் கடை தெருவுக்கு போய் வந்த பிரச்சனை விஷயம் உனக்கு தெரியுமா? நாக்களோட வீட்டுல அண்டர் கிரவுண்டுக்குள்ள ஆக்களை வச்சிருக்கேன்னு சொல்லி போட்டு போலீஸ் பாக்கி பிடிச்சிட்டாங்க. டிக்டாக்ல ஓடுறாங்க என்ன நல்ல விஷயங்களை உண்ட வீட்டை சோதிக்க வந்தாங்களா வர இல்லையா அண்ணன் சோதிக்க வர இல்ல காட்டி கொடுத்து வந்தான்னு சொல்லுங்க. நீங்கள் தமிழாக்கள் கொண்டு வந்து இருத்தீங்களே ஆக்களை நீங்கள் வந்து ஆக்களை இருத்துறாக்கு முதல் உங்கள் யார் எப்படியான ஆக்கள் அங்க என்ன செய்தவங்க என்றதை நீங்கள் பார்த்தீங்களே அதெல்லாம் காட்டி கொடுக்குறோம். அந்த நேரம் வாடகை ஆக்கள் இல்லை என்ற உடனே என்னட்ட வந்து அண்ணே யாரையாவது இருத்துங்கன்னு அங்க பேங்கி காசு கட்டோட இது காசு கட்டோட மட்டும் சொல்லி கெஞ்சி கட்டு போட்டு நானும் கொண்டு வந்து கொடுக்க நீங்க நாங்கள் முந்தைய ஆளை இழுத்து வச்சிருந்தோம். என்ன தங்கமான ஆக்கள் இந்த கதையை என்ன உனக்கு டெலிபோன் அவங்க அடிச்சிருக்காங்க என்ன நான் இப்ப அடிச்சு கேட்கதான் சொல்றாங்க. 6 மாசமா அடித்தவங்களாம் தண்ணி வந்து வழக்குலால ஊறுது கீழே வருது அப்படி போகுது இப்படி போகுது அடிக்க சொல்றதுக்காக சொல்ல நீங்க எடுக்க இல்லை என்ன நீங்க அந்த கதை. இப்ப உலகம் முழுக்க வந்து மழை பெய்யுது என்ன இலங்கையில மழை பெய்யுது சவுதியில ஒரு நாளும் இல்ல சவுதியில மழை பெய்யுது இங்க அடி என்று அடிக்குது பிரான்ஸ்ல அடி என்று அடிக்குது. அப்ப அந்த மழை தண்ணி உள்ளுக்கா போகும் கீழே போயிருக்கு. அப்ப என்ன வீட்டுக்குள்ள மழை வந்து ஜன்னல காலம் வந்திருக்கு மழை புடிய ராமன் கதை புடிஞ்சொல்லுமே நின்றா போல முழக்கணும் இல்ல தண்ணி போய்த்தானே பிரச்சனை அவன் வந்தேன் எங்கட விட்ட திருத்த ஆளை அனுப்புறோம் என்ன நீங்க அனுப்பி அது கீழே விழுகிற தண்ணி என்ன தமிழாக்களோட சமாளிச்சு கொண்டு நான் உங்களை வந்து அவங்கள இழுத்தேக்க மற்றாக்கள்னு சொன்னா காசை வாங்கி போட்டு உங்கள்கிட்ட காசை வாங்கி போட்டு இழுத்துறவங்களையும் காசை வாங்கி போட்டு அவன் மாறிடுவான். நான் காசை வாங்கினேன் உங்கள்கிட்ட காசை வாங்கினேன் அவங்ககிட்ட போய் காசை வாங்கினேன்
கால்படியா ஒரு தட்டையும் காசு வாங்க ஒரு நட்புக்காக வேண்டி நீங்க கேக்குறீங்க அந்த நேரம் பேங்க்கு காசு கட்டைகளை கேக்குறீங்கன்றதுக்காக வேண்டி கொண்டு விட்டார் இங்க வாங்க நீங்க சரியா நடந்ததா சரியா நடந்திருக்கீங்க உலகம் முழுக்க வீடு கொடுத்தீங்க சரியா நடந்திருக்கணும் நீங்க இங்க வாங்க உலகம் முழுக்க இன்னைக்கு தண்ணி பிரச்சனை நடந்துருக்கு தண்ணி பிரச்சனை சமாளிச்சு போகாம ஒண்ணு நம்ம சமாளிச்சு இருக்கேன் அதுக்கு அங்கே சொல்றாங்க தண்ணி உள்ள போனா என்ன செய்யறது இப்ப உங்கள்ட்ட கலைச்சவ முதல்ல உங்கள்ட்ட அடிச்சு அங்க இப்படி பிரச்சனை ஒரு உங்க வீட்டுக்காரர் அடிக்கடி இப்ப நான் அடிச்சு கேட்டபடியா தானே அந்த நிற்பாய்க்க வீடு கொடுக்குறேன்னு சொன்னா ஒழுங்கா கொடுக்கணும் என்ன எண்ணெயில உடைஞ்சு ஜன்னலுக்கால தண்ணி வருது கீழால தண்ணி வருது அங்க டொய்லெட் அடிச்சா டொய்லெட்டுக்கு தண்ணி வருது மற்றது என்ன ஒரு அந்த ஒரு ஹீட்டர் வாங்கி கொடுக்கல வடிவான ஹீட்டர் அது இல்ல அதுவும் இல்ல எல்லாம் இல்லாம வீட்டுக்கு கதவு விடக்கோ இல்லையோ கதவு விட கதவுக்காலம் தண்ணி வருது ஜன்னல் கிடந்தது இல்லையோ பிளாட்ஃபார்ம் கிடந்தது இல்லையோ டொய்லெட் கிடந்தது எல்லாம் கிடந்தது நீங்க என்ன செய்திருக்கீங்கன்னு சொன்னா இப்படி தலை இடிக்கும்னு சொல்லி போட்டு என்ன செய்திருக்கீங்கன்னு சொன்னா கீழால ஒரு தோண்டி போட்டு அவங்களுக்கு வீட்டை கொடுத்துருக்கீங்க அது கீழே ஊறி வருது தண்ணி என்ன அவன் பிடிச்சு விட்டான் என்ன மாதிரி வேளாரம் சொல்லுவா அவன் 20 ரூபா காசை கொடுக்கலாம் வெக்கையும் பண்ணி கொடுக்கலாம் அரே மெலிவா பிடிச்சீங்களாக்கும் ஒரு நல்லவனே 15 செய்யறவனை பிடிச்சிருந்தா என்ன மாதிரி வேலை செய்து கொடுத்துருவான் இப்படி ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது கருத்தின்படி பார்த்தா 1000 வரை குட்டி வேலை செய்து போயிருக்கிறான் நீ இலக்கியமா போல அங்க ஒன்றும் செய்யல வீட்டு வேலையை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா தான் செய்யலாம் நான் அவனுக்கு கொஞ்சம் காசை கொடுத்து கொஞ்சம் வேலையை செய்து முடிச்சாச்சு அவ்வளோ வேலையும் செய்யலுமே எவ்வளோ காசு போகணும்னு சொல்லி பார்ப்போம் நல்ல பாட்டியை கொண்டு வந்தா சும்மா அவன் வீட்டை விட சரி அரைவாசி காசு கேட்பான் தாங்கள் பக்தர் போடினமாம் தாங்கள் கவுன்மெண்ட் கட்டினமாம் அங்க கட்டுறோம் இங்க கட்டுறோம் உண்டு எல்லாம் அவங்க உண்டு இப்பதான் சொல்லி போட்டேன் அதாவது வந்து இப்ப அவங்க சொல்றாங்க 25,000 ரூபாய் காசு கட்டுறதுக்கு வந்தா நீதான் தருவோம் கதை என்ன நான் பொறுப்புக்கு நான் காசு கட்டணுமாடா இது என்ன கதையடா நீ கதைக்கிறாய் அதாவது வந்து உங்களோட மனச்சாட்சிக்கு நீங்கள்லாம் இந்த காசை அவங்களோட பண்ணி தரோம் அது அந்த பாட்டி வந்து முந்தி வந்து விசா இல்லாமல் இருந்தது அப்ப பேசாம இருந்தவங்க அப்படியே பூனை மாதிரி படுத்து நாள் வெளிவரோட அழுது இருக்குங்க புள்ளைய கொண்டு ரோட்ல வச்சு கொண்டு இருக்கிற நாள் அழுது இருக்குங்க இப்ப புள்ளைய காட்டி விசா கிடைச்சிட்டது இப்ப விசா கிடைச்ச உடனே அவனுக்கு தானே கிடைச்சது விசா அவன் இப்ப என்ன செய்யிருக்கான் அங்க போய் மேரியில சாட்டி தங்களுக்கு நல்ல வீடு எடுக்கிறாங்க பிளான் பண்ணி போட்டு எங்களை மாட்டி விட்டுட்டோம் உங்களுக்கு வீடு எடுக்குது என்னடா நீ புது கதை ஒன்று சொல்றேன் டிக்டாக்ல சொல்றேன்னு சொன்னா தண்ணி வந்து உள்ளுக்குள்ள போய் பொம்பியஸும் பொலிசும் வந்துதான் இது நடந்ததுன்னு சொல்றாய் நீ என்னடா நீயும் இந்த டிக்டாக்ல ஏதாவது அவங்க பிரெஞ்சுக்காரட்டி அந்த நியூஸ்ல ஏதாவது சொல்றத அதை ஒரு அடுக்கிறது எடுத்து போட்டு பிறகு கையக்கார வச்சு இதெல்லாம் தமிழாக்களுக்கு நடந்தாண்டே போட்டுறதால இந்த டிக்டாக் இந்த அதுல வந்தா இதுல வந்தான்னு சொன்னா எனக்கு அவனுக்கு ஒரு அடிச்சு அவர் வந்து என்னண்டு கவுன்சிலருக்கு தெரிஞ்ச அது எனக்கு நீ இப்போ கேட்டு அவனை நான் டெலிஃபோன் தரேன் நீ கேட்கணும் இந்த போலீஸில் சரியோ போலீஸுக்கு சாரியா போட்டு கொடுக்குறது மற்றது கடை வழியை போட்டு கொடுக்குறது மற்றது மேரி வழியை போட்டு கொடுக்குறது என்று சொல்லி இந்த போட்டு கொடுக்குற அதெல்லாம் வேலை செய்கிற ஆக்கள் எங்க தமிழாக்கள் நான் உள்ள இருந்து வேலை செய்கிறேன் அது அதே இப்போ ஒரு வேலையா போச்சு போட்டு கொடுக்குறது மட்டும் அதனால பொறாம என்னண்டா இதே இப்படி காசு உழைக்கப்படும் நாங்கள் வந்து வீடு வாடகை கொடுத்து அந்த வாடகை காசு எடுத்து கிரடியை கட்டி வீட்டை சொந்த வீடாக்கி அந்த வீட்டை வித்து போட்டு சேர்ந்து போய் பெரிய எங்களுக்கு தேவையில்லை நீ இவன் அவங்களோட அடிச்சு கதைச்சு தான் இந்த பிரச்சனையை முடிக்கும் அவனோட குழாம்பி பெரிய பிரச்சனையில போய் முடிஞ்சிடும் என்ன இந்த காசு கூடாது நீங்க கதை என்ன கதைக்கிறதுனா என்ன பிரச்சனை ஒன்றுக்கு 10 வீட்டை பாஞ்சிட்டாங்களாம் அப்ப என்ன நடக்குது இங்க அப்போ அதை கேள் என்ன நடந்தாண்டு நான் கதைக்கேன் நீங்க கதை ஹலோ
ஓம் ஆமாம் ஆமாம் அந்த நான் விட்டு ஓ சரி ஓகே ஓகே இப்போ என்ன தம்பி அங்கே பிரச்சனை ஒன்று நடந்தது அவனை சொல்கிறாங்க என்ன பிரச்சனை அது ஓ தண்ணி போனது ஓ சரி தண்ணி போனா தம்பி நீ அவன் வீட்டுக்காரன் கடையை சொல்லியிருக்கணும் என்ன அல்லாடிக்கு நீ வந்து எனக்கு கடையை சொல்லியிருக்கணும் நான் தான் உனக்கு வீடு எடுத்து தந்தேன் இங்கே வாங்க வடிவா நியாயத்தை கதை எங்கண்ணே நீங்கள் இந்த விசா இல்லாமல் ரோட்டில் நிற்க கேட்க அது நாங்கள் வந்து பாவம் ஐயோ அதுகள் விசா இல்லாமல் அப்படி புள்ள ஊட்டி கூட இருக்கேன்னு போட்டு நான் அவன்கிட்ட கொண்டு கொடுத்தது என்ன சினேந்தான் அவன் இப்போ என்ன சொன்னான் என்ன பொப்புன்னு பாயுது அது அப்போ நான் என்ன செய்யறது என்ன நடந்தது ஓகே 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 சரியா சரியா இப்ப அவங்க அறிவிக்க இல்லையாம் என்ன என்ன கதை விடுறாங்க அறிவிக்க சொல்லு சொல்லு என்ன பிரச்சனை கதவு கதவு காலம் குளிர் வருகுதோ ஓ ஜன்னல் காலம் குளிர் வருகுது டாய்லெட்ல தண்ணி லீக் பண்ணுது அது கொஞ்சம் லீக் பண்ற தண்ணியை தம்பி இந்த சப்பியரை போட்டு கொஞ்சம் துளைச்செடுக்கிறது அது தம்பி நிலம் குளிது இங்க வா புதுப்பாலாவும் பிரான்ஸ்ல வேற வீடுகளை நடக்குது வேற வீடுகளை அவங்களெல்லாம் இருந்து சமாளிக்க கொண்டு போவே இங்க வா தம்பி நீங்க என்ன பிரெஞ்சுக்காரர் குளிர் வந்தோடனே ரெயின் கிராப் செய்கிற மாதிரி நீங்களும் குளிர் வர எல்லாரும் பழிக்கிறீர்கள் குளிருக்கு தண்ணி வாங்குறாரு குளிர் தம்பி இங்க தம்பி நான் வந்து இங்கே வந்து 30 வருஷம் நீ வந்தப்போ விளங்கினா சரி நான் வந்து இந்த நாட்டை வந்து தம்பி கரைச்சி குடித்த ஒரு ஆள் சரியோ எனக்கு இங்கே உள்ள நெளிவு சுழிவு எல்லாம் தெரியும் சரியோ என்ன வட்டி ஓடக்கூடாது என்ன வட்டி ஓடினால் பிறகு நான் வட்டி ஓடினால் நீ தாங்க மாட்டேன் இங்கே வா எனக்கு நான் எல்லாம் வந்து ரஷ்யா சிறியன்னு சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும் ஏனென்று கேட்டால் ரஷ்யாவில் பெரிய பெரிய குளிர் ரஷ்யா குளிர் உங்களுக்கு தெரியுமா அரை அளவுக்கு ஐஸ் கிடக்கும் அந்த ஐஸுக்கால தவண்டு 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 இங்க வந்தாக்கெல்லாம் நாங்கள் சரியோ இப்படி பல குளிரை பார்த்துறாங்க நீங்கள் இந்த சின்ன குளிருக்கு தாக்கு பிடிக்க மாட்டா நிற்கிறேன் தம்பி தம்பி இங்க வா நீரும் காசு தான் தாரு நானும் தான் காசு தான் அப்படி அப்படி நினைக்கக்கூடாது நீர் 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 வந்து மேலுக்கு போட்டு கொடுக்க இல்லையோ தம்பி எனக்கு வந்து பொய் சொல்லக்கூடாது சரியோ நீர் வந்து மேரியில போய் சொல்லி தான் இது நடந்தது எங்களுக்கு முதலே வந்து விடுது எனக்கு அங்க மேரியில வேலை செய்யற அண்ணே அடிச்சு சொன்னவன் இப்படி ஒரு உங்களுக்கு ஒரு இதோண்டு வந்திருக்குது பாத்தியோ எங்கட மனசியோட வேலை செய்கிறவன் புருஷன்காரன் அங்க வேலை செய்யற அவர் மேரிக்கு நீங்கள் யார் வாரியல் போரியல் என்ற எல்லாத்தையும் கை கமரா ஒன்று சின்னதா ஒன்று வச்சிருக்கிறாரா அந்த கமரா வச்சு முழு பேச்ச போட்டோ எடுத்து எங்களுக்கு இங்கே அனுப்பி கொண்டு வந்திருக்கிறார் தம்பி நீ வந்து கவனமாக இருக்கணும் என்னென்னு கேட்டால் நாங்கள் வந்து தம்பி சும்மா கேன பயலன்னு நினைக்கக்கூடாது அவரை சொல்லுங்க ஒரு ஆள் கதை அவர்கிட்ட சொல்லுங்க கேட்கணும் சரியோ அக்காண்ட கதையை கேள் அக்கா தங்கம் மாதிரி உனக்கு சொல்லி இருக்கிறா என்னன்னு கேட்டால் 2 கிழமை தான் இருந்தாண்டு யார் கேட்டாலும் சொல்லும் எப்படியும் வருவாங்க அவரோட சொல்றா 2 கிழமையில காலிவன சொல்லு தம்பி இப்ப என்னன்னா அந்த வீட்டுக்காரர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா 2 கிழமையில உங்களுக்கு காலி பண்ணட்டா வேண்டா திருப்பி அவங்க வந்து பார்த்தாலும் பாப்பாங்க சில நேரம் வந்தாலும் வருவாங்களா அந்த அக்கா சொல்றாங்க திருப்பி வந்தாலும் வருவாங்களாம் பாக்குறதுக்கு என்ன என்ன போன வச்சுட்டான என்ன இங்க வந்து அவன் என்ன சொல்றான்னு சொன்னால் என்ன குளிருக்குள்ள உங்களை எழுப்பேலாதா விளங்குதா வாடகை கட்டாடிக்கு மழை பெய்யாதா மொண்டுக்கு மழை பெய்யாதான் அவன் சொல்றான் குளிர்க்க நீங்க எழுப்பேலா பாத்தீங்களே இதுதான் தமிழாக்கலன்னு தேடி பிடிச்சீங்க நான் சொல்றேன் இப்ப நான் ஒரு ஆளை பார்க்க போறேன் பார்த்துட்டு வாரன் இவர் ஒழும்பேலி நான் இருக்கா பார்ப்போம் நாங்கள் போட்டு வாரோம் ஆனா முடியல அந்த கதையா வாரம் போட்டு நீதான் எல்லாத்துக்கும் பொறுப்பு சரியா உன்னை நம்பித்தான் நான் வீடு வந்துடுறேன் நீ என்ன பிரச்சனை வந்தாலும்
நீ தான் பார்க்க வேணும். இப்போ 2 கிழமையில எழும்புறானோ எழும்பலையோ அந்த பிரச்சனையில நீ எழுப்பி எனக்கு கூட விட்டு தரணும். தெரியும் இவ்வளவு உங்களால கட்டவும் இல்லை. இது என்னடா இது? அவன் அந்த வீடு எடுத்து கொடுக்க என்ன தன்மையா என்னோட வீட்டு இந்த வீட்டு எடுத்து கொடுங்க வீட்டு எடுத்து கொடுங்கன்னு சொல்லி போட்டு என்ன தன்மையா கழிச்சாங்க. அவங்க ரோட்ல நிக்கிறாங்கன்னு அழுது என்ன தன்மையா கழிச்சாங்க. இப்ப 2 பேருக்கும் பிரச்சனை ஒண்ணு என்ன விரட்டினோம் என்ன இது என்ன உதவி செய்ய போய் வந்திரத்தை வேண்டின மாதிரி கிடக்கு எனக்கு.